ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செலவை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். ஆனால் செலவு குறையலங்க, இருக்கிறதுக்கு அதிகமாக தான் ஆயிட்டுருக்கு. பழைய இரும்பு கடையில் இருக்கிற கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நாம் இதுக்கு மேலே இருக்க போகிற ஷெட்டுக்கு கதவுலாம் போடலாம், இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து டோரு போட்டுட்ருக்கோம். இதை நான் டீட்டெயிலாக கொடுக்கறதுக்கு காரணம், உங்களுக்கும் இதை மாதிரி செலவு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியா இருந்துச்சு, இல்லை வீட்டில் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, அதை வச்சு ஏதாவது ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னா இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி இந்த வீடியோ போடுறேன். வேணுங்கிறவங்க பாருங்கள், வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அந்த ரூமுக்கு டோர் போட்டுட்டு இதுக்கு மேலே வெயில் நாளுங்க, இதுக்கு வயல்லே தங்கலாங்கிற முடிவில் நாங்கள் வந்து இங்கே கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆடு மாடு கோழின்னு அதுங்களுக்கு ஷெட்டு போட்டோங்க. கடைசியில் அங்கே வந்து நாம் வாழ போகிறோம். சரி, நம்ம வாழும்போது நமக்கு ஆடு மாடு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, அதுங்களுக்கு நாம் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆட்டுக்கு ஒரு தனி ஷெட்டு போடலான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அதுக்கெல்லாம் செலவு எக்கச்சக்கம், எங்கெங்கேயோ போகிற மாதிரி இருந்துச்சு. சரி, இருக்கிற ஷெட்டிலே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்காங்க. கோழிங்க பயிரெல்லாம் சேதம் பண்ணது ஒன்று, இன்னும் ஒன்று அங்கங்கே ஓடி போயிடுது, எல்லோரும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா நாய் பிடிச்சிருது. அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்கிறதுனால சரி, அதுக்கு தனியாக ஷெட்டு போட வேண்டாம், இருக்கிற இடத்துலையே அதுக்கு ஒரு ஓரமாக ஒரு ஷெட்டை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தானே இந்த ஏற்பாடை பண்ணிகிட்ருக்கோங்க. சைடில் தகரத்தெல்லாம் வச்சு அடைச்சிட்டு ஒரு 6க்கு 6 ஒரு சின்ன ரூமாக கோழிக்கு ரெடி பண்ணி கொடுத்தோங்க. இது ஃப்யூச்சர் பிளான் என்னென்னா, சிறுவிடை கோழி வந்து வளர்க்குறதுக்காக இந்த ஷெட்டு, இப்போதைக்கு வீட்டில் இருக்கிற கோழிங்களுக்கான வீடு. உங்களுக்கும் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இதை மாதிரி ஆடு கோழிலாம் வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதுக்காக தனியாக புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிற இடத்தையே ஆல்ட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து சக்ஸஸ் ஆக ஆக பெரிய லெவலில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 6க்கு 6 அது அப்படியே ஒரு ரூம் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது வெளியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டுக்கு நிறையாலாம் ஆடு இல்லைங்க, ஒரு 2-3 ஆடு தான், இருந்தாலும் நாம் வந்து அதுங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு இடம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறதுல முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்குள்ளார அந்த ஆட்டெல்லாம் விட்டுலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில, வாங்க முயற்சி பண்ணி பார்ப்போம். ஃபைனலாக இது தாங்க கோழிக்கு ஷெட்டு. டோர் போட்டாச்சு, கீழே தகரம் அடைக்கணும். ஃபைனலாக கோழிக்கார ஷெட்டு ரெடி ஆயிடுச்சிங்க. அதுக்குள்ளே பாருங்கள் இங்கே கிடக்கிற பொருட்களெல்லாம். நாம் ஒரு விஷயத்துக்காக ஷெட்டு போட்டோன்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அதை வந்து அவங்கவுங்க என் கடமைக்கு தூக்கி போட்டுடுறாங்க பொருட்களெல்லாம். இது ஆட்டுக்கு நாய்ங்கள்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த தட்டி வச்சிட்ருக்கோம். இது தாங்க நம்ம வாழ போகிற வீடு இப்போதைக்கு. நாம் எங்கே வாழுறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, எப்படி வாழுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இருக்கிற இடம் குடிசையோ கோபுரமோ அதை சுத்தபத்தமாக வச்சுக்கணும். ஆனால் இப்போ நான் இருக்க போகிற வீட்டை பாருங்களேன், எவ்வளோ இதாக கடிஜாக கிடக்குன்னு.
வாங்க ஃபஸ்ட்டு ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணலாம். வெளியில் ஆட்டுக்கான ஷெட்டு. இந்த கட்டில் ஓப்பன் பண்ண உடனே இப்போதைக்கு இதுதான் ஆட்டுக்கு ஷெட்டு. இதெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறமா நாம் இங்கே வரணும். கோழிக்கு ஷெட்டு போட்டோம், கடைசியில் இங்கெல்லாம் என்ன இருக்குன்னா நெல் மூட்டை அடுக்கி வச்சாச்சுங்க. எவ்வளோ திங்ஸு கிடக்கு பாருங்க. அது மோட்டார் ரூமு. இதுதான் மெயின் ரூம். இங்கே தான் நாம் ஸ்டே பண்ண போகிறோம். முக்கியமாக தேவைப்படுற திங்ஸை மட்டும் இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். மெயினாக சாப்பிட்றதுக்கு சமைக்கணும், சமைக்கிறதுக்கு அடுப்பு தேவை. அதனால் அடுப்பு, திங்ஸ் வச்சுக்க பீரோ, கட்டில், இது போதும்னு சொல்லிவிட்டு இது முக்கியமானதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இந்த ரூமை நாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சுத்தம் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. ஆனால் இதை தங்குறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 5 தடவையாவது கழுவணும். கழுவினா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நமக்கு. கழுவிட்டு இங்கே தாங்க நாம் வாழ போகிறோம். இதுக்கு மேலே இங்கே வந்து தங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறோங்கிறத எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ, பை பை.